இன்றைக்கு இந்த ஜெபத்துல நீங்க யாராவது ஒருத்தர் காயங்களை உங்களுக்கு கையாள தெரியாம இருக்கலாம். பாஸ்டர், என்னை ரொம்ப காயப்படுத்தினார் என் கணவன், என் மனைவி என்ன ரொம்ப காயப்படுத்தினாங்க, என் பிள்ளை என்ன ரொம்ப காயப்படுத்தினாங்க, என் வேலை ஸ்தலத்துல இருக்கிறவங்க என்ன காயப்படுத்தினாங்க, நான் உதவி செய்கிற நபர் என்ன காயப்படுத்தினாங்க, அதனால நான் ஹெல்ப் பண்றதை விட்டுட்டேன், அதனால நான் ஜெபம் பண்றதை விட்டுட்டேன், அதனால நான் சாப்பாடாக்கி கொடுக்கறதை விட்டுட்டேன். சிலர் தங்களுடைய மனதிலே காயப்பட்ட உடனேயே அவர்களுடைய கேரக்டரையே அவங்க சேஞ்ச் பண்ணிடுறாங்க. ஒன்னு நினைச்சுக்கங்க, உங்க காயங்களை நீங்க கையாள தெரிஞ்சீங்கன்னா நீங்க ஆயிரக்கணக்கான பேருடைய காயத்தை கட்டுவீங்க. உங்களுக்கு காயங்கள் ஏன் வருது தெரியுமா? நீங்க காயப்படுறதற்கு காரணம் நீங்க அந்த காயப்பட்டு நீங்க சோர்ந்து போய் உட்கார்வதற்காக அல்ல. அந்த காயங்களின் நிமித்தம் யாரோ ஒருத்தரை நீங்க கட்டணும். அந்த காயங்கள் நிமித்தம் ஏதோ ஒரு காரியத்தை நீங்க கற்றுக்கொள்ளணும். அந்த காயங்களின் நிமித்தம் நீங்க ரொம்ப ஸ்ட்ராங் ஆகணும். இந்த மாதிரி நிறைய ரீசனுக்காக தான் உங்களுக்கு காயங்கள் உண்டாகிறது. இன்னைக்கு நம்ம என்ன கேட்கணும் அப்படின்னு சொன்னா, என்னுடைய காயங்களை கையாளுவதற்கு எனக்கு கிருபையா இருக்கு. இன்று ஒரு மிக முக்கியமான ஒரு விஷயத்தை உங்களோட பேசி உங்களுக்காக ஜெபித்து நான் கடந்து போக ஆசைப்படுகிறேன். இந்த காயங்களை கையாளுவது எப்படி அப்படின்னு இன்னைக்கு நம்ம தியானிக்க போகிறோம். பொதுவாக எல்லா மனிதர்களுக்குமே இந்த காயங்கள் அப்படின்றது கண்டிப்பாக நம்ம எல்லாருக்குமே இருக்கும். யாராவது ஒருத்தர் நம்மை காயப்படுத்துவார். அதுவும் நம்மை சுற்றி இருக்கிற நமக்கு தெரியாத யாரோ ஒருத்தர் நம்மளை காயப்படுத்தும் போது கூட அது நமக்கு ரொம்ப வலிக்காது. அது நமக்கு நிறைய நேரத்தில் கோபமாக வெளிப்படும். இப்போ வெளியில் யாராவது ஒருத்தர் அவமானப்படுத்துகிறாங்க அப்படின்னா நம்ம கோபமாக அந்த நேரத்திலே அந்த காயத்தை நம்ம தீர்த்துக்குவோம். ஆனால் நம்மை சுற்றி இருக்கிறவர்கள், நாம் நேசிக்கிறவர்கள், நம்முடைய வீட்டிலே இருக்கிறவர்கள் நம்மை காயப்படுத்தும் போது அதை நிறைய பேருக்கு சரியா கையாள தெரியாததுனால தங்களுடைய வாழ்க்கையை தாங்களே அழித்து கொண்ட பேர் நிறைய பேர் இருக்கிறாங்க. இந்த காயத்தை சரியாக நீங்க கையாள தெரியல அப்படின்னு சொன்னா